இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொழிலை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும், உழைப்பாளர்களுக்கெல்லாம் தம்முடைய வல்லமைமிக்க பரிந்துரையினாலே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிற புனித யோசேப்பு, புனித சூசேப்பருடைய நினைவு நாளிலே இந்த வழிபாட்டிலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இன்று வார்த்தையானது மிக அற்புதமான ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது. இறை வார்த்தையை நாம் வாசிச்சிருவோம். அதன் பிற்பாடு இந்த இறை வார்த்தையானது, இந்த வார்த்தை நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை நாம் தியானிப்போம். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் இறை வார்த்தை 11 இந்த நாளினுடைய திருப்பாடலாக நாம் ஜெபித்தோம். எரேமியா 31வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை, புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 31 verse 11. இந்த இறை வார்த்தையை நம்ம இந்த அற்புதமான இந்த நேரத்தில் விவிலியம் வச்சிருக்கிற எல்லோரும் இணைந்து வாசிக்கலாம். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனினும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் இந்த இறை வார்த்தையை ஒரு முறை கூட நம்ம சொல்வோம். நான் சொல்ல சொல்ல நம்ம எல்லாம் திரும்பி சொல்லலாம். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். மீண்டும் ஒரு முறையா மைக்கில் கூட சேர்ந்து சொல்லலாம். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். இறை வார்த்தை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். ஜெரேமியா சாப்டர் 31 verse 11. For the Lord has ransomed Jacob and redeemed him from the hand of his conqueror. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. யாக்கோவை ஆண்டவர் மீட்டார். உன்னை நான் மீட்பேன் என்று அவர் சொல்லவில்லை. உன்னை நான் மீட்டு விட்டேன், உன்னை நான் மீட்டேன். யாக்கோபை அவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் என்று சொல்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி ஒரு வேளை இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த யூடியூப்பில் இந்த செய்தியை ஒரு வேளை கேட்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள், நீங்கள் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுதும் சரி, ஆண்டவர் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை மிக குறிப்பாக யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். இன்று உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய வலிமை குன்றுவிட்டது, என்னை விட வலியவன், என்னை விட வலிமையான சில காரியங்கள். அதுதான் இன்றைக்கி உளவியல் நிபுணர்கள் கருத்து பிரகாரம் அநேக நபர்கள் இந்த சூசைடல் டெண்டன்சி, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், சவால்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் இன்று நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏனென்றால் நாம் நினைக்கிறோம், இந்த சூழ்நிலையோ அல்லது இந்த நபரோ, இந்த இயலாமையோ, இந்த கடன் பிரச்சனையோ, நான் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இந்த சவால் நிறைந்த தருணங்கள் எல்லாம் என்னை விட வலியவர்களாக இருக்கிறார்கள், வலிமை மிக்கதாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை நானும் முயற்சி செய்து சோர்ந்து போய்விட்டேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்வதற்கு இதற்கு மேலே என்னால் முடியல. இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சவால் நிறைந்த சூழ்நிலைகளில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லது ஒரு வேளை சமூகத்திலும் சரி, பணி செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, சில நேரங்களில் சில நபர்களிடத்தில் நம்மால் முழுமையாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, சொல்ல முடியுது. சில நபர்களால், மிக குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நமக்கு இந்த ஒவ்வொரு அருட்சாதனம், பாவ சங்கீதனம் என்னும் இந்த அருட்சாதனம், அநேக நபர்கள் இன்றைக்கு ஒருவேளை தங்களுடைய இயலாமைகள், பலவீனங்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கிடுகிறார்கள். அதோடு சேர்ந்து தங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அந்த ஒவ்வொரு அருட்சாதனத்திலே, பாவ மன்னிப்பு அந்த வழிபாட்டிலே, குறிப்பாக அந்த குருவானவரிடத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிற மத சகோதர சகோதரிகள் யாரிடத்தில் சொல்ல வேண்டும் தங்களுடைய பிரச்சனைகள் என்று? ஏனென்றால் அவர்கள் பார்ப்பது என்னிலுமாக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. என்னுடைய பிரச்சனை, நான் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சவால் நிறைந்ததாக இருக்கிறது, என்னை விட வலிமை மிக்கதாக இருக்கிறது, இதை என்னால் மேற்கொள்ளவே முடியல. சில நபர்கள் இயலாமைகள், பலவீனங்கள், பாவங்களினாலே தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள்.
இப்போ ஆண்டவர் இன்றைக்கி மிக அழகாக சொல்கிறார். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனம், யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விட எவ்வளவு வலிமை மிகுந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை சவால் நிறைந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் விடுவிக்கிறேன், உன்னை நான் மீட்டிருக்கிறேன். இன்னைக்கு மிக அழகாக எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகவே யாக்கோபே, நான் உன்னை நான் மீட்டுட்டேன், உன்னை விட வலியவன் கையிலிருந்து உன்னை நான் விடுவித்திருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும்? எரேமியா இறைவாக்கினர் வழியாக சொல்கிற 31வது அதிகாரம் 4வது இந்த இறை வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஜெரேமியா சாப்டர் 31 verse 4 இந்த இறை வார்த்தையை வாசிக்கலாம். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய், மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். இதை அப்படியே இங்கிலீஷில் வாசிக்கலாம் இந்த இறை வார்த்தை. ஜெரேமியா சாப்டர் 31 verse 4. I will restore you again, and you shall be rebuilt, O Virgin Israel. You will take up your tambourines and go out dancing joyfully. பாருங்க பெரியமான சகோதர சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் மீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை விட வலிமை வாய்ந்த நபர்களுடைய கையிலிருந்து உன்னை நான் விடுவித்தேன் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறேன். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கட்டி எழுப்புகின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், கமான், உன்னுடைய மேலதாளங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ, மகிழ்ச்சுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, உனக்கு இந்த இறை வார்த்தையை கேட்கிற உனக்கு அல்லது உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் மீட்பேன் என்று சொல்லவில்லை, உன்னை நான் மீட்டுக்கிட்டேன். வலியவன் கையிலிருந்து நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன், உன்னை விடுவிச்சிட்டேன். ஆகவே இன்னைக்கு நான் உன்னை கட்டி எழுப்புறேன். நீ மேலதாளங்கள்லாம் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகு. கமான், உன்னுடைய இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீ வா. நடனம் ஆடிக்கொண்டு மேலதாளங்களோடு நான் உன்னை கட்டி எழுப்புவேன். கண்களை மூடி கரங்களை குவித்து, நீங்களும் நானும் என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறோம்? ஒருவேளை உங்களையும் என்னையும் விட அந்த வலிமை வாய்ந்தவன் யார்? யாருடைய கைகளில் இன்று நீங்களும் நானும் அகப்பட்டு கொண்டோம் என்று நினைத்து கொண்டோம். ஆண்டு சொல்ல, நான் உன்னை நான் விடுவிச்சிட்டேன், உன்னை நான் மீட்டு விட்டேன். கமான், உன்னை நான் கட்டி எழுப்ப போகிறேன். மேலதாளங்களை எடுத்துக்கோ, நடனம் ஆட ரெடி ஆயிரு. கமான், நீ வெளியேறு. உன்னுடைய பிரச்சனைகள் சவால் நிறைந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வா. ஏனென்றால் உன்னை நான் மீட்டேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை நான் கட்டி எழுப்புவேன் என்கிறார். உன்னை நான் விடுவித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான வாக்குறுதிக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து தொழில் செய்யக்கூடிய, இந்த உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மக்களே, உங்களுடைய சவால் நிறைந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்கிறார்.